ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் இட்லி தோசைக்கு தொட்டுக்க அருமையான வெந்தய காரக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க. நான் முதல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இரும்பு கடாயில் வைத்தால் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிந்தவுடன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 2 தேக்கரண்டி. வெந்தயம் சேர்ந்தவுடன் பொடியாக நறுக்கிய 4 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போடும்போது தட்டி போடுங்க, கறி கும்பல் வாசனை அடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிய பின்பு நறுக்கி வைத்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிய பின்பு காரத்துக்கு ஏற்றபடி குழம்பு மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 1.5 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்த பின்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்பு நன்றாக பெரட்டி விடவும். இப்பொழுது 3/4 சொம்பு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றிய பின்பு துழவி விடவும். அதை ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். குழம்பு நன்றாக கொதித்து வரும்பொழுது நான் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 முதல் 10 நிமிடம் நன்றாக கொதிக்க விடுங்க. புளி கரைசல் சேர்த்த பின்பு கரண்டி வைத்து நன்றாக கிளறி விடுங்கள். ஒரு தட்டு போட்டு மூடி வைத்துக்கலாம். குழம்பு சுண்டிய பின்பு ஓரங்களில் எண்ணெய் பிரிந்து வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு சுவையில் வெந்தய காரக்குழம்பு ரெடி. வீட்டிலேயே செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீட்டு சந்திப்போம். பாய் பாய்.